வந்து படம் முழுக்க காமெடியாகவும் அங்கங்கே எமோஷ்னலாகவும் ஒரு என்கேஜிங்காக வச்சிருக்கிற படம் தான் கேங்கர்ஸ். ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு சார் வந்துட்டு கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு வடிவேலுவா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காமெடியனாக இந்த படத்தில் செயல்பட்டிருக்காருன்னு சொல்லுவோம். இந்த ஹீரோ கதாபாத்திரம், செகண்ட் ஹீரோ, ஒரு மாஸ் அப்பீல் உள்ள ஒரு கேரக்டர் அப்படிலாம் இல்லாமல் வடிவேல் சாரோட அந்த பாடி லாங்குவேஜுக்கு என்ன வருமோ, எப்படிலாம் அவரை பார்த்தாலே எப்படி நம்மளுக்கு சிரிப்பு வருமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு திரும்பி வந்திருக்காருன்னு தான் சொன்னோம். இது வெறும் ஒரு சுந்தர் சி வடிவேலோட ரீயூனியன் மட்டும் இல்லாமல் வடிவேல் அவர்களுக்குமே இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட காமெடிக்கு இணையாக மற்றவர்களும் சரி, முனிஷ்காந்த், பகவதி பெருமாள், சந்தன பாரதி சார், கேத்தரின் தெரசா, சுந்தர் சி, இந்த மாதிரி மற்ற பலர் எல்லாருமே இந்த அவரோட அந்த காமெடிக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லணும். நம்மள இந்த படம் முழுக்க எனக்கு இந்த பிடிச்ச விஷயம், இந்த காமெடின்றது எப்போவுமே சுந்தர் சி படத்தில் வர படம் முழுக்க அங்கங்கே நம்மளை மெனக்கட வைக்காமவே நம்மளை சிரிக்க வைக்கிறது தான். அந்த காட்சி அமைப்பிலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த காமெடி ஒர்க் ஆயிருக்கும். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் திங் அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஹீரோ கிடைக்கல நானே பண்ணுறேன் அப்படின்னு அவர் எடுத்து பண்ணாலுமே அதுவுமே அற்புதமாக பண்ணவர் தான். இந்த படத்துலையுமே அந்த மாதிரி தான். ஒரு பிடி சாராக வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் காட்சிகளும் சரி, கேத்தரின் தெரசா கூட பண்ணுறாங்க, அங்கே வர ரொமான்ஸ் காட்சிகளும் சரி, எமோஷன் பார்ட்டுமே சரி, அதுக்கப்புறம் இந்த தில்லுமுல் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து அவர் ஸ்கோர் 100 தான். வேற குறை சொல்லணுமேன்ற மாதிரிலாம் சொல்லாமல், ஒரு சுந்தர்சி படம் அப்படின்னா அந்த லாஜிக்கை அதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு ரொம்ப ஒரு மேஜிக்கை மட்டும் எதிர்பார்த்து போகணும். அப்படி போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் முழுக்க உங்களை சிரிக்க வைப்பாங்க. எனக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு என்கேஜிங்காக ஜாலியான ஒரு படமாக இருந்தது. மறுபடியுமே இது வந்து தியேட்டரில் பார்க்கலாம், அப்படி ஒரு படம் தான். ஸோ ஓவராலாக கேங்கர்ஸ் அப்படின்னு என்ன எவ்வளோ தூரத்துக்கு மஜாவாக சிரிக்க வச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். தாராளமாக நீங்கள் வந்து தியேட்டர் விசிட் பண்ணலாம், தாராளமாக அது வாட்ச் பண்ணலாம். குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பெருசாக விரசமான டபுள் பிரிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜாலியான படம் தான் இந்த கேங்கர்ஸ்.